அனைத்து உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். இன்றைய நாளில் ஜீவஊற்று அன்பிங்கரம் மூலமாக அம்பாறை மாவட்டத்திலே நாவிதன்பள்ளி பிரதேச செயலத்துக்கு உட்பட்ட தாளம்புக்கேணி 4 என்ற இடத்திலே இந்த குடும்பத்துக்கான உதவியை நாங்கள் செய்ய வந்திருக்கின்றோம். இந்த உதவியானது அரசாங்கத்தினாலே கொடுக்கப்பட்ட ஒரு உதவி, மீள்குடியேற்ற அமைச்சினாலே கொடுக்கப்பட்ட உதவி. ஆனாலும் இவர்களால் மேலதிக பயனாளிகளுக்குரிய பங்களிப்பை கொடுத்து செய்ய முடியாத காரணத்தினால் ஜீவஊற்று அன்பிங்கரமானது இவ்வுதவியை செய்ய முன்வந்திருக்கிறது என்பதை நாங்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இவர்கள் மேலதிக பங்களிப்பை இட்டு தங்களால் செய்ய முடியாது என்ற காரணத்தினால் அநேக நாட்களாக இந்த வீடு கட்டுவதற்கு தாமதமாயிருந்தது. அந்த வேளையிலே எங்களுடைய பிரதேச செயலக அதிகாரிகளும் எங்கள் பிரதேச செயலத்திலே இந்த இடத்துக்கு பொறுப்பாக இருக்கிற டிஓவும் அவர்களும் எங்களோட தொடர்பு கொண்ட நேரம் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அதை இன்றைய நாளில் ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம். முதற்கட்டமாக தொடர்ந்து இந்த வீடை நாங்கள் கட்டி முடிக்கும் வரைக்கும் ஜீவஊற்று அன்பிங்கரம் இவர்களோடு துணை நிற்கும் என்பதை நாங்கள் இந்த இடத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு கூட இது போன்ற நாங்கள் இலங்கை தேசத்திலே பல வீடுகளை நாங்கள் கட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட நாங்கள் 150க்கு மேற்பட்ட வீடுகளை கட்டி கொடுத்திருக்கின்றோம். இவ்வாறான ஜீவஊற்று அன்பிங்கரத்தின் பணியை தொடர்வதற்கு இதை பார்த்து கொண்டிருக்கின்ற எங்கள் ஜீவஊற்று அன்பிங்கரத்துக்கு கொடுத்து உதவி செய்கின்ற பல உதவிகளை செய்கின்ற நீங்கள் இன்னும் முன்வந்து பல காரியங்களை செய்ய, என்றால் நம்முடைய தேசத்திலே இந்த நாட்களில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அநேக மக்கள் பொருளாதார ரீதியிலே நலிவடைந்து இருக்கின்றார்கள். அதை நிவர்த்தி செய்வதற்காகவும் அநேக கல்வி கற்கும் பிள்ளைகளும் சரி, குடும்பஸ்தரும் சரி, பிள்ளைகளை சரியாக பராமரிக்க முடியாதபடி அநேக சூழ்நிலை காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே ஜீவஊற்று அன்பிங்கரமானது பல உதவிகளை, மருத்துவ சேவை சரி, வீடு கட்ட சரி, மலசலகூட வசதி, அநேக உதவிகளை வடகிழக்கு எங்கில் செய்து கொண்டு வருகிறது என்பதை நாங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் அறிவித்து தருகிறோம். இன்னும் மதிய காரியங்களை உங்களின் உதவியோடு, புலம்பெயர் தேசங்களில் வாழுகின்ற உங்களின் உதவியோடு நாங்கள் செய்ய ஆர்வமாயிருக்கின்றோம், ஆவலாயிருக்கின்றோம். இன்னும் உங்கள் உதவிக்கரங்களை நீட்டும் போது இன்னும் அதிகமான உதவிகளை நாங்கள் ஜீவஊற்று அன்பிங்கரம் மூலம் நம்முடைய மக்களுக்கு நாங்கள் கொடுப்போம் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் அம்பாறை மாவட்டம் நாவிதன்பள்ளி பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட தாளம்புக்கேணி 4 கிராம சேவர் பிரிவின் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தரனாகிய நான் மேற்படி குடும்பத்தை மீள்குடியேற்ற அமைச்சினால் வழங்கப்படுகின்ற 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான அந்த வீட்டிற்காக நான் தெரிவு செய்திருந்தேன். இவர்கள் எல்லா வகையிலும் இதற்கு பொருத்தமானவர்கள் என்பதை உறுதி செய்த பின்புதான் இவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். ஊனமுற்ற கணவர், மனைவி மற்றும் பாடசாலை செல்கின்ற 3 சிறுவர்கள் உட்பட சிறிய ஓலை குடிசையில் வசித்தவர்களுக்காக, ஏற்கனவே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக இந்த வீடு வழங்கப்பட்டிருந்தது. ஆயினும் அரசாங்கத்தினால் 5 கட்டங்களாக வழங்கப்படுகின்ற இந்த நிதி உதவியினை இவர்கள் ஆரம்ப கட்ட நிதியை இவர்களால் செலுத்தி இந்த வீட்டினை ஆரம்பிக்க முடியாத தருவாயில் இருந்தபோது நாங்கள் ஜீவஊற்று அன்பின் கரத்தை நாடி அவர்களின் ஊடாக இந்த உதவியை, முதலாம் கட்ட உதவியை பெற்று இந்த வீட்டினை ஆரம்பிப்பதற்காக என்று அடிக்கல் நாட்டும் வைபவம் நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்காக நான் மீள்குடியேற்ற அமைச்சிற்கும் பிரதி திட்டமிடல் பணிப்பாளர், பிரதேச செயலாளர் மற்றும் ஜீவஊற்று அன்பின் கரத்தினுடைய பணிப்பாளர் ஆகியோருக்கு நான் நன்றியை தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இக்காரியம் இன்று ஆரம்பித்திருக்கின்றது. மிகவும் விரைவாக காரியத்தை வீட்டினை நிறைவு செய்வதற்காக நான் ஆண்டவனையும் பிரார்த்தித்தவனாக உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.